கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சு கம்ப்ளீட் டாமினன்ட் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு 3 டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா எங்கேயோ கொண்டு போய் முடிச்சாரு. சஞ்சு சாம்சன் 50 கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் லூஸ் பண்ணிட்டான்னு சொல்லி ஆகணும். ஆனால் விஷயம் அங்கே இல்லை. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் மன வருத்தத்தில் இருக்காங்க. நிறைய பேர் வீடியோ போட சொன்னாங்க, நேற்று நைட்டு போட முடியல. ஸோ இன்னைக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பத்தல், அது மட்டும் இல்லாமல் ஃபில் சாட், இந்த 3 பேருமே ரீசெண்ட் டைமில் ஃபார்மில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு 50 எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஒரு ஃபார்மில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னா கடைசி ஒரு 5 இன்னிங்ஸில் பெருசாக ரன்ஸ் எதுவும் வரல. பட் ஒரு பாசிட்டிவான பர்ஃபார்மன்ஸ் ரொமேரியஸ் செப்போர்ட் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. செப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 11லேயே இருக்க மாட்டாருங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அவரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங், பவுலிங் சாலிடான பர்ஃபார்மன்ஸுங்க. ஒரு 2 விக்கெட் அட்லீஸ்ட் எடுக்கிறாரு. ஒரு 13 பால் பிடிச்சி 38 ரன் அடிக்கிறாரு. ஒரு 10 பால் பிடிச்சி 20-25 ரன் அடிச்சு கொடுக்குறாரு. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ பேட் அண்ட் பால் 2லேயுமே வந்துட்டு ஒரு குட்டாக இருக்காரு. ஸோ இப்படி பார்க்கும்போது இவர் தான் 11ல் வருவார் போல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. சரி, ஓகே, நேற்று இந்தியா மேட்ச்சில் என்னாச்சுன்னு பார்ப்போமா. ஸோ இந்தியன் ரசிகர்களாக நம்ம எல்லாருமே இந்தியன் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ என்னதான் ஆர்சிபி பிளேயர், சிஎஸ்கே பிளேயர் எல்லாம் ஆப்போசிட் டீமில் இருந்தாலுமே அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இந்தியா வின் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்தாங்கன்னு சொல்லணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன் ஸோ இவ்வளோ வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. நேற்று நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்துட்டு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஸோ பேட்டிங்கில் வந்துட்டு பெருசாக அவருக்கு கிடைக்கல. ஸோ சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு. அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு 10 ரன் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் ஓவர் கொடுக்கல. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய ஆப்ஷன் இருந்தாங்க, கட்டி விட்டுட்டாங்க. ஸோ அப்படி போயிடுச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு எதிர்பார்த்த ஒரு ட்ரேட் கிடைக்கல. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 பேர் இருக்காங்க 11ல். ஸோ ஆக்சுவலாக இது மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சொல்ல, மும்பை வர்சஸ் ஆர்சிபின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த பக்கம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஸோ எல்லாருமே இருந்தாங்க, ஹர்திக் பாண்டியா இருந்தாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜேக்கப் பத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஃபில் சால்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் ஆர்சிபி கிட்ட இருந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வரவில்லை. ஜேக்கப் பத்தல் நம்ம எதிர்பார்த்தோம், மிடில் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சது. அவர் எதிர்பார்த்த பொசிஷனில் விக்கெட் அதிகமாக போகும்போது வந்தார். ஆனால் 14 பால் பக்க பிடிச்சி ஸோ எதிர்பார்த்த ரன்னை அடிக்க முடியல, அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதை தொடர்ந்து மேலே 2 பேருமே டக் அவுட்டுங்க. லியாம் லிவிங்ஸ்டன் ரொம்ப எதிர்பார்த்தோம், பட் இருந்தாலும் அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபில் சால்ட்டுக்கு நிறைய டைம் இருந்தது. பட்லர் வந்துட்டு ஓரளவுக்கு பொறுமையாக தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ இவரும் வந்துட்டு தட்டி பவர் பிளேவை கிராஸ் பண்ணிட்டு நீட்டாக ஆடிட்டு போயிடலாம். அண்ட் கொல்கத்தா கிரவுண்டில் ஸோ ஒரு ஆடாத இன்னிங்ஸாக, ஸோ கண்டிப்பாக அவருக்கு பழக்கப்பட்ட கிரவுண்டு வேற, எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே ஸோ ஃபில் சால்ட்டுக்கிட்ட இருந்தது. ஆனால் அவர் பயன்படுத்திக்கல. ஸோ ஓவராலாக ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு நேற்று ட்ரீட்டான்னு கேட்டால் கிடையாது, ஆப்பு தான். ஸோ பெருசாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைமில் இல்லைன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்க வேணாம், இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் மீதி இருக்குது. ஸோ அதில் கம்பேக் கொடுப்பாங்க. ஆனால் தொடர்ந்து இப்போ வரைக்குமே பெருசாக இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அப்படியே பார்த்தாலும் ஆர்சிபி கிட்ட பேக்கப் ஆப்ஷன் இருக்குது. ஃபில் சால்ட் நல்லா பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்தியன் பிளேயரான தேவ்தத் படிக்கலை மேலே போட்டுருவாங்க. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு மட்டும் சான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தல் இல்லைனா டிம் டேவிட், அவங்க 2 பேரும் இல்லைனா ரொமேரியோ செப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பேக்கப் இருக்குது. ஆனால் இந்த நட்சத்திர வீரர்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி தான் டீமுக்குள்ளே எடுத்தாங்க. பட் இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. தினேஷ் கார்த்திக் என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஓவரில் இவங்க தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் டைமில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பட் இருந்தாலும் ஐபிஎல் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு கேம் ஒவ்வொரு ஃபார்மெட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி ஒவ்வொரு கண்ட்ரியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால பிச் கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு செட் ஆகிற கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்தியான் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 இப்போ இங்கிலாந்து சீரிஸ் வேறு ஆடுறாங்களா, ஸோ அதுலேயே ஓரளவுக்கு செட் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமோட கேம்பில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் எது என்னவோ பட்லரை பற்றி பேசி ஆகணுங்க. ப்ளூ ஜெர்சியை பார்த்தாலே பிரித்து வீசுறாரு மனுஷன். ஸோ அந்தளவுக்கு நேற்று சாலிடான ஒரு இன்னிங்ஸ். ஸோ செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார். எல்லா பக்கம் ஒரு பக்கம் விக்கெட் போயிட்டு இருக்கும்போது மனுஷன் சிங்கிளாண்டா நின்று கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். பாராட்டி ஆகணும். ஸோ பட்லர் மேட்மே மாஸ் பண்ணிட்டாரு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எத்தனை பேர் வருத்தமாக இருக்கீங்க, இல்லை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய கருத்துக்கள் தாராளமாக சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.